வந்து கார்ட் ஆல்கரிதம் எக்ஸ்பிளனேஷன். பைத்தான் ப்ரோக்ராம்ல கார்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அது எப்படி அதை நம்ம எங்க பார்க்க போறோம். ஸோ கார்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கார்ட்ன்றது ஒரு கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ட்ரீ. இது வந்து டிசிஷன் ட்ரீயோடைய ஆல்கரிதம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதாகவும் ரிக்ரெஷன் கண்டுபிடிக்கிறதாகும். கிளாசிஃபிகேஷனா ஒரு கேட்டகரி வந்து ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும், லைக் எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்கும். ரிக்ரெஷன் வந்து ஒரு ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே ரிக்ரெஷன்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி கார்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கார்ட் வந்து ஒரு டேட்டா செட்டை எடுத்துக்கும். அந்த டேட்டா செட்டை எடுத்துட்டு அது ஸ்மால் குரூப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். அது வந்து ஒரு பைனரி ஸ்ப்ளிட்டாக தான் இருக்கும், லைக் ஒரு இதுக்கு 2 பிரான்ச்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ரிக்ரெஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இட் கிவன் ஆவரேஜ் மீன் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் வேல்யூஸ் தான் கொடுக்கும். அது இல்லைன்னா லீஃப் நோட்ல இருந்து அதோட ஆவரேஜ் வேல்யூ அது எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இங்கே வந்து நான் பைப் இன்ஸ்டால் செஃப் போஸ்ட் அதை வந்து நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன். பிகாஸ் இது எதுக்காகனா, நம்ம கார்ட் என்ற ஆல்கரிதம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா கார்ட்ன்றது அது ஒரு ஆல்கரிதம், அந்த ஆல்கரிதம் இதில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ண. இது மட்டும் இல்லாமல் ID3 ஆல்கரிதம்னு இருக்குது, அதுக்கப்புறம் C4.5 ஆல்கரிதம். ஸோ அதுவுமே நம்ம செஃப் போஸ்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஃப்ரம் செஃப் போஸ்ட் இம்போர்ட் செஃப் போஸ்ட் ஆஸ் செஃப். இது செஃப் வந்து இம்போர்ட்ஸ் லைப்ரரி. இது வந்து இங்கே நம்ம லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறோம். இது எதுக்காகனா ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. எதுக்காகனா, இப்போ நம்ம கொடுக்க மாடல் டேட்டா செட்டை வந்து ட்ரெயின் பண்ணி ஃபிட் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி. இது வந்து எதுக்காகனா, ஒரு டேட்டா செட் நம்ம கொடுக்கணும், அந்த டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்து பேண்டாஸ் நம்ம லோட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் df equal to pd.read csv and என்னோட ஃபைலை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணி அதை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து print df.columns. காலம்ஸ் அப்படி போட்டோம்னா என்னுடைய காலமோடைய நேம்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக print df.columns நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் இப்போ நான் எடுத்திருக்க டேட்டா செட்டில் நல் வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக நல் வேல்யூஸ் இருக்கா என்னன்னு செக் பண்ணேன். இன்கேஸ் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அதை சம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ நான் கொடுத்த டேட்டா செட்டில் எந்த நல் வேல்யூஸும் இல்லை. ஸோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து x equal to df ஏரியா பெட்ரூம்ஸ் ஏஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து செலக்ட் இன்புட் ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதை வச்சுட்டு தான் நம்ம அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்ட். இந்த y அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறது டிபெண்ட். இதை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிடிக்டட் வேல்யூஸை நம்ம இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து config equal to algorithm cart அப்படின்னு சொல்லி நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் இந்த கார்ட் ஆல்கரிதம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே config equal to algorithm cart அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா மாடல் equal to chef.fit df config equal to config target labels equal to price. இங்கே வந்து மாடலை ட்ரெயின் பண்ணுறேன். இது வந்து ஒரு டிசிஷன் ட்ரீயை பில்ட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட் ஸ்பிளிட் எடுக்கும். இது வந்து ஒரு ரூல் ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக இது வந்து மாடலை ஃபிட் பண்ணுவோம். ஐ மீன் ட்ரெயின் பண்ணி மாடல் ஃபிட் பண்ணுறதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். என்னோட டார்கெட் லேபிளாக நான் எதை வச்சுருக்கேன்னா என்னோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்காக நான் ப்ரைஸ் வச்சுருக்கேன். அண்ட் தென் இப்போ இங்கே நான் என்னுடைய சாம்பிள் அவுட்புட் நான் கொடுப்பேன். இப்போ என்னுடைய சாம்பிள் வந்து 2000,3,12 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஐ மீன் என்னோட இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து நான் இது கொடுத்துருக்கேன். இங்கே நான் ப்ரெடிக்ட் பண்ண சொல்கிறேன். ப்ரெடிக்ஷன் ஈக்குவல் டு chef.predict. என்னோட மாடல் இருந்து இந்த சாம்பிள் வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு அங்கே வந்து 29
2,90,000 அப்படின்ற இது ப்ரெடிக்ஷன் கிடைக்குது. ஏன் இங்க வந்து 2,90,000 ப்ரெடிக்ஷன் கிடைக்குது, எக்ஸாக்டா ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, இங்க வந்து நான் 2003,12 அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நான் கொடுத்த டேட்டா செட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2003-12 அதுக்கான இருக்க ப்ரைஸ் வந்து 3,20,000. பட் நான் எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 2,90,000 because why means it give a average prediction, it gives a average values only. சிமிலர் டேட்டாஸை குரூப் பண்ணிக்கோ. ஸோ அதுல இருந்து ஆவரேஜ் வேல்யூஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இங்கே வந்து 2,90,000 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சி. இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரெடிக்ஷன் இதுதான்.